இனஅழிப்பு நடந்து 16வது ஆண்டை கடந்திருக்கிறோம். ஓகே, மிகவும் சோகமான நிலையில். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால், பக்கத்தில் உதவி கேட்டோம் ராசா, அவங்க பார்த்தும் பார்க்காம இருந்தாங்க ராசா. வணக்கம் உறவுகளே, பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணில், அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் தான் இன்றைய தினம் இந்த காணொளிக்காக வந்திருக்கிறோம். எனவே இந்த காணொளியை பார்க்க வருகின்ற ஒவ்வொரு தமிழ் மக்கள் மனதிலும் நிச்சயமாக நான் அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அனைவர் மனதிலும் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் தினம். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக வடக்கு மாகாணம் என்பதை தாண்டி கிழக்கு மாகாணங்கள், அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலுமிருந்து அதிகளவிலான தமிழ் மக்கள் இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்காக இந்த இடத்தில் ஒருமித்த குரலாய் இன்றைய தினம் சங்கமமாகி இருக்கிறார்கள். அந்த காணொளிகளைத்தான் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதன்படி உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் தினம், அதாவது இந்த மே 18 என்பது தமிழர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள் என்று சொல்லியே கூறலாம். நிச்சயமாக 2009ஆம் ஆண்டு அந்த இறுதி யுத்தம் தொடர்பில் அனைவரும் இந்த காணொளிகள் மூலமாக பல்வேறு விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த காணொளிகள் மூலமாக இறுதிக்கட்ட அந்த போரின் போதாக தமிழ் மக்கள் பல்வேறு இன்னல்களை, அதே நேரம் வன்முறைகளை, சொல்லொன்னா துயரங்களை அதை அனுபவித்திருந்தார்கள். அந்த அனுபவங்களை கடந்து வந்த ஒருவனாகத்தான் நானும் இந்த காணொளியை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் நானும் கிளிநொச்சியில் மாவட்டத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் இறுதி தருணம் வரை சென்று அங்கிருந்து மீண்டு வந்த ஒருவனாகத்தான் இந்த குரல் பதிவை மேற்கொள்கின்றேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியை பார்க்க வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக நான் ஒரு யூடியூபர் என்பதை தாண்டி இந்த வலி சுமந்த மண்ணில் நானும் வலி சுமந்த ஒருவனாக இந்த காணொளியை பதிவு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை தாண்டி ஒரு உணர்வுபூர்வமாக இந்த விடயத்தை வெளிப்படுத்துகின்றேன். அதன்படி உணர்வுபூர்வமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த மக்கள் தங்களுடைய இதய அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70,000 பேர் வரையில் இந்த இறுதிக்கட்ட போரின் போதாக இருந்ததாக பல்வேறு தகவல்கள், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு தகவல்கள் வாயிலாக சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையில் தமிழ் மக்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 லட்சம், அதாவது 1 லட்சங்களுக்கு மேலாக இங்கு தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பில் அனைவரும் அறிந்த ஒரு மிக முக்கியமான உண்மை. அந்த அடிப்படையில் அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி தருணத்தில், அதாவது இந்த 2009 போர் தருணங்களை பின்பறாக இறந்த தங்களுடைய உறவுகளை நினைவு கூர்ந்ததாக அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விசேடமான நிகழ்வு தான் இந்த முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவஞ்சலி. எனவே இந்த தருணத்தில் அனைத்து தமிழர்களும் தங்களுடைய இதய அஞ்சலிகளை செலுத்துவதற்காக இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். காரணம், ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவு நிகழ்வு பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில், குறிப்பாக பல்வேறு அரசாங்கங்களை தாண்டி பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் இடம்பெற்று வருகின்ற நிலைமையில் இந்த முறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியில் தற்போது எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் சுமூகமான முறையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உலகெங்கிலும் என்பதை தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த மக்கள் கரிசனையுடன் வருகை தந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வை மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். அந்த அடிப்படையில் நானும் இந்த வலி சுமந்த மண்ணில் ஒரு வலி சுமந்தவனாக இந்த காணொளிகளை பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் புதிதாக யாராவது எங்களுடைய சேனலுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவுகளை எனக்கு தாருங்கள். இது போன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக நமது யூடியூப் தளம் வாயிலாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு
இங்கு அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் வருகை தந்து தங்களுடைய இதய அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்னுடைய யூடியூப் தளம் சார்பாக அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் நானும் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து இந்த காணொளிகளோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே. பட்டுவாகள் தான் தீப்பிடிக்குது ராஜா, நம்ம வரலாறு எல்லாமே கருகுது ராஜா. பக்கத்தில உதவி கேட்டோம் ராஜா, அவங்க பார்த்தும் பார்க்காம இருந்தாங்க ராஜா. பக்கத்தில உதவி கேட்டோம் ராஜா, அவங்க பார்த்தும் பார்க்காம இருந்தாங்க ராஜா. முள்ளிவாய்க்கால்ல சனோ பட்டதுண்டோ எத்தனையோ, அதை சொல்லி புட்டா நீதி கிடைச்சிடுமோ ராசா. இங்கே பார்த்துக்கொண்டு எடுத்துப்பாடு அங்கே பார்த்து வணக்கம் சகோ. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கேன். இன்றைய நினைவேந்தல் நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு? நினைவேந்தல் நாள் நாங்கள் இன அழிப்பு நடந்து 16வது ஆண்டை கடந்திருக்கிறோம். ஓகே. மிகவும் சோகமான நிலையில் ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் 16 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்கள் அந்த அந்த நினைவு நாட்களை மீட்டி பார்க்கறதுக்காகவும் தமிழ் மக்களின் எண்ணத்துக்காக அந்த மக்கள் தங்களோட உயிர்களை தியாகம் செய்தாங்களோ அதில் அந்த கனவு வந்து நனவாக வேணுமென்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ஆண்டுகளும் நாங்கள் வந்து ஒரு ஒரு சபதத்தை செய்துட்டு போகிறோம். என்னத்துக்காக உயிர் நீத்தாங்களோ எதிர்காலத்தில் ஒரு நீண்ட நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு சமாதானத்தை வேண்டி நிற்க வேணுமென்னு சொல்லி பெரியார் முதல் சிறுவர்கள் முதல் இங்கே வந்து அந்த ஆத்மாக்கள்கிட்ட வேண்டிட்டு போகிறத பார்க்கக்கூடிய வேலை இருக்கு. நன்றி நன்றி நன்றியா.
மீண்டும் எமது காணொளி மூலமாக இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் தினத்தில் இன்றைய தினம் எமது வன்னி நண்பன் யூடியூப் தளம் சார்பாக எம்மால் முடிந்தளவு இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சுமார் 200 தொடக்கம் 300க்கும் மேற்பட்ட மக்களுக்கு எம்மால் என்ற சிற்றுண்டி உணவுகளையும் அதேவேளை நீராகாரம் தண்ணீர் போதல்களையும் வழங்கியிருந்தோம். அதன்படி இந்த நடவடிக்கைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த அந்த ஆர்வலர்களை, அதாவது அந்த அண்ணாமர்களை நிச்சயமாக இந்த இடத்தில் கூறிக்கொள்வதில் நானும் பெருமை அடைகின்றேன். அதன்படி ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய துசாந்தன் அண்ணா அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு வேறொரு திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் சுற்றம் அளவிலான நிதியை எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த விடயத்தினை எம்மால் அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் போயிருந்தது. எனவே அந்த நிதி என்னிடம் தற்காலிகமாக சேமிப்பில் இருந்தது. எனவே அந்த நிதியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் நாங்கள் ஏதாவது ஒரு பிரயோசனமான முறையில் செலவழிக்கலாம் என்று சொல்லியிருந்தோம். அவரினுடைய அந்த நிதியினை ஆரம்ப நிதியாக கொண்டு நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் சிற்றுண்டி வகைகளை வழங்குவதற்கான முடிவை எடுத்திருந்தோம். அதன்படி நிச்சயமாக துசாந்தன் அண்ணா அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் மிகவும் தயவு கூர்ந்த நன்றியை கூற விரும்பிக் கொள்கிறேன். காரணம், அதனுடைய அந்த நிதியை வைத்து கொண்டுதான் நாங்கள் ஆரம்ப கட்ட இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். அதன் பின்னராக குறிப்பாக யூகேயில் இருக்கக்கூடிய, அதாவது பிரித்தானியா லண்டன் நகரில் இருக்கக்கூடிய ராஜ் வசந்தன் அண்ணாவிடம் நான் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தேன். அவருக்கு ஒரு மெசேஜ் மாத்திரம் தான் அனுப்பியிருந்தேன். அண்ணா இப்படியாக இன்றைய தினம் ஒரு விடயத்தினை மேற்கொள்ளவிருக்கின்றோம்.
தொடர்பில் உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் என்று சொல்லி அவர் எந்த விதமான கேள்விகள் மறுப்புகளுமின்றி உடனடியாக எங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாவை அனுப்பியிருந்தார் இந்த விடயங்களுக்காக. நிச்சயமாக ராஜ் வசந்தண்ணா அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் அடுத்ததாக மிக முக்கியமாக சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய டக்ளஸ் அண்ணா அவர்கள் அவர் என் மூலமாக மாத்திரமன்றி தொடர்ச்சியாக ஈழத்தில் இடம்பெறக்கூடிய இந்த எழுச்சி நாட்கள், எழுச்சி வைபவங்கள் தொடர்பில் பல்வேறு உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். நான் உடனடியாக அவரிடம் இப்படியான ஒரு தேவை தொடர்பில் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். அவர் உடனடியாக என்னோட தொடர்பு கொண்டு நானும் இந்த விடயத்தில் ஈடுபடுகின்றேன் என்பதாக என்னோடு இணைந்து இந்த உதவி திட்டத்திற்காக உதவி திட்டம் ஒன்றை தாண்டி இந்த சேவைக்காக கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5,000 ரூபாய் பணத்தினை வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய டக்ளஸ் அண்ணா அவர்களும் எனக்கு அனுப்பியிருந்தார். நிச்சயமாக அவருக்கும் இந்த இடத்தில் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதன்படி இன்றைய தினம் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் தினத்தில் இந்த சிற்றுண்டி வகைகளையும் அதே நேரம் குடிநீர் போத்தல்களையும் வழங்குவதற்காக உதவிகளை புரிந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய துசாந்தன் அண்ணா, யூகேயில் இருக்கக்கூடிய ராஜ் வசந்தன் அண்ணா, அதே போல் சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய டக்ளஸ் அண்ணா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணாக்கள். ரைட், நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் மே 18 இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்காகத்தான் இன்றைய தினம் வருகை தந்திருந்தோம். இன்று இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள், இந்த நினைவேந்தல் தொடர்பிலான அஞ்சலிகள், இப்படியாக பல்வேறு விடயங்களை இந்த காணொளிகள் மூலமாக நானும் என்னால் முடிந்த வரையில் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். என்னுடைய மைக்கில் சிறிய பிரச்சனை காரணமாக மைக்கை பாவிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதன் மூலமாகத்தான் தற்போது வீடியோவை ரெக்கார்ட் செய்திருந்தேன். ஆனால் அந்த காணொளியை சரியாக பதிவிட முடியாமல் போய்விட்டது. எனவே காணொளிக்கு பின்பதாக நான் மீண்டும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை செய்து தான் அனுப்புகின்றேன். எனவே இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயனுடையதாக அமைந்திருக்கும். புதிதாக வருபவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம், நன்றி, வணக்கம்.